தேவர்கள் தஞ்சம் தேடிய நாள், அசுரனின் ஒலி அதிர்ந்த நாள், அதையே ஏகாதசி என்று நாம் கூறுகிறோம். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த துயரமும் தொல்லையும் கொடுத்து வந்தான் முரன் என்ற அசுரன். அவன் அட்டகாசம் தாங்க முடியாமல் எல்லோரும் சிவபெருமானை வணங்கி எங்களை காப்பாற்றி அருளுங்கள் என துதித்தனர். சிவபெருமான், இதற்கான தீர்வு விஷ்ணுவிடம் உள்ளது, எனவே நீங்கள் மகாவிஷ்ணுவை சரணடையுங்கள் என்று அருளுரை வழங்கினார். அதன்படி எல்லா தேவரும் முனிவரும் மனிதரும் நாராயணனை சரணடைந்தனர். அவர்களின் துயரத்தை உணர்ந்த நாராயணன் முரனுடன் கடுமையான போரில் இறங்கினார். அந்த யுத்தம் 1000 ஆண்டுகள் தொடர்ந்தது. அந்த நீண்ட போருக்குப் பிறகு மிகுந்த களைப்புடன் நாராயணன் பதரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகைக்குள் சென்று ஓய்வெடுத்தார். விஷ்ணு உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தை சாதகமாக்கிக் கொண்டு, அசுரன் முரன், இதுதான் நல்ல வாய்ப்பு, இப்போதுதான் நாராயணனை கொல்லலாம் என்று குகையை நோக்கி வந்தான். ஆனால் அப்போது நாராயணனின் திவ்ய சரீரத்தில் இருந்து ஒரு அற்புத சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது. அசுரன் அருகில் வரவே அவளில் இருந்து எழுந்த ஒரு ஓங்கார சக்தி முரனை சாம்பலாக்கியது. பின்னர் நாராயணன் விழித்து நடந்ததைக் கண்டு அந்த சக்தியை அருள்பாலித்து, இன்று முதல் உன் பெயர் ஏகாதசி, உன்னை விரதமிருந்து போற்றுவோருக்கு சகல நன்மைகளையும் நான் தருவேன் என்று வரம் வழங்கினார். அந்த சக்தி மீண்டும் நாராயணனோடு ஒன்றாயிற்று. அந்த சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனை காப்பாற்றியதே நாம் ஏகாதசி நாளில் கண் விழிப்பதற்கான காரணம். மேலும் ஒரு நாள் யமராஜன் நாராயணனிடம், அனைவரும் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள், அதனால் எங்களுக்கு வேலை இல்லையே என்று பக்தி கலந்த முறையில் கூறினார். அப்போது நாராயணன், ஏகாதசி நாளில் சாப்பிடும் உணவுகளிலெல்லாம் பாபபுருஷன் இருப்பான் என்று கூறினார். ஏகாதசி அன்று உண்ணும் உணவு பாவத்தை கூட்டும் உணவு என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த நாளில் உணவு இல்லாமல் விரதம் இருக்கிறோம். அசுரனை எரித்த ஓங்கார சக்தி, பக்தரை உயர்த்தும் ஏகாதசி சக்தி. அன்று நாமும் விழிப்புடன் விரதம் இருந்தால் நாராயணன் அருள் நம் வாழ்வை மாற்றாமல் விடாது. ஏகாதசி விரதம் எடுக்கும் முறையை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.